ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இதற்கு பேர் குறி ஜோதிடம். இதில் ஜாதகமே பார்க்க தெரியாதவர் கூட எளிதாக ஜாதகத்தை வாங்கினவனை அவருடைய பிரச்சனை என்னன்னு டக்குன்னு சொல்லிடலாம். இதுக்கு பேர் கிராமங்களில் இது ரொம்ப பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் குறி ஜோதிடம். அந்த ஜாதகத்தை வாங்கினோன்னு உனக்கு இன்னதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இதுதான் வழி, எளிமையாக சொல்லி அனுப்பிடுவார்கள். பார்க்குறவருக்கும் ஜாதகம் பார்க்க தெரியாது, நமக்கு ஜாதகம் பார்க்க தெரியாதவங்க எளிதாக சொல்லலாம். உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒருத்தர் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். அதாவது இந்த லானான்னு ஒரு குறி போட்டிருப்பாங்க ஜாதகத்தில், அதை கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1, 2, 3 எந்த லெக்கில் லானா வருதோ அதை ஒன்றா நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஒரு லானாவை ஒன்று கணக்கு பண்ணிக்கணும். இந்த லெக்கில் லானா வரல, இந்த லெக்கில் லானா வருது, அப்போ இதுதான் ஒன்று. இது மேசத்துலேருந்து ஒன்று இல்லை, இதுதான் ஒன்று. இப்படி கணக்கு பண்ணணும். இப்போ உதாரணமாக இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்க என்ன திதியில் பிறந்திருக்காங்க. தேதி கிடையாது, திதி. உதாரணமாக நம்ம ஒரு திதி வச்சுக்குவோம். சதுர்த்தி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த சதுர்த்தி திதிக்கு பழங்கால ஏடுகளில் கொடுத்துருக்காது, சூனியமான இடம் கொடுத்துருப்பாங்க, கும்பமும் ரிஷபமும். இப்போ இதில் இருந்து பார்க்கும்போது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். அப்போ இதுதான் கும்பம். அப்போ இதில் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 2 இது பாதிச்சிருக்கும். சதுர்த்தி ரிஷபம் 1, 2. இப்போ இங்கேருந்து எண்ணும்போது இதுதான் ரிஷபம். மேசம், ரிஷபம். அப்போ பார்த்துக்குங்க, கும்பமும் ரிஷபமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா, பழங்காலத்து முறைகளில் எளிதாக இதுக்கு பலனை கொடுத்தார் பாருங்க. கும்பம் அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8ஆம் இடம். அப்போ விபத்து, போக்குவரத்து, ஆயில் சம்பந்தமான தொல்லைகள் அவருக்கு இருக்கும். 2வது 8ஆம் இடம். சனி பாதிச்சா மிகுந்த தொல்லைகள். அடுத்தது இது எத்தனைனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ லக்கணத்திலேருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பாதிக்குது. லாபஸ்தானத்தினுடைய அதிபதி சுக்கிரன். பார்த்துக்குங்க, ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன். அப்போ லாபஸ்தானமும் பாதிக்க போகுது. மனைவியால் ரொம்ப தொல்லைகள் அடைஞ்சிருவார். 2வது உப்பு வைக்க போனால் மழை வரும். இதே இந்த ஜாதகத்தினுடைய வாங்கினவுடனே டக்குன்னு பார்த்து சொல்லிவிடலாம். இதை கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க என்னுடைய நம்பருக்கு நேராக ஃபோன் செய்து வாருங்கள். என்னுடைய நம்பர் 890 38 28 690 88 70 58 29 28. எளிதாக கற்றுக்கொள்ளலாம் இந்த குறி ஜோதிடத்தை. குறி ஜோதிடம் என்பது மிக அபூர்வமானது. இதை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.